வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மீன் குழம்பு செய்வது எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் 7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சமையல் பொருள் வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்துக்கினேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளி எடுத்தால் போதும். எடுத்து செஞ்சு மண் சட்டி ஒன்று எடுத்து நல்லா செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் 4 போட்டுட்டு கடுகு 4 போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் இடித்து ஒரு 4 வெங்காயம் இடித்து வச்சுக்கிறேன். அந்த வெங்காயத்தை போட்டுருங்க. வடகம் போட்டு தாளிச்சிட்டு அந்த வெங்காயத்தை அள்ளி போட்டு நல்லா வதங்கின பிறகு பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன். அதை நல்லா வதக்கி நல்லா விட்டுட்டிங்கன்னா நல்லா வதங்கின உடனே அதுக்கப்புறம் கருவேப்பிலை 4 உருவி போட்டுங்க. புளி கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிறேன். அதில் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் 4 பச்சை மிளகாய் அந்த மிளகாத்தூளே போட்டுருங்க. கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு எண்ணெய் வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி பழம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நல்லா வதங்கிட்ட உடனே இந்த புளி மிளகாத்தூள் உப்பு போட்டு கரைச்சி அதை வச்சுக்கிறேன் பாருங்க. அதை எடுத்து இந்த தக்காளி வெங்காயம் வதங்குறதில்ல அதில் ஊற்றிடுங்க. அதில் ஊற்றிட்டு அதை ஊற்றி நல்லா கொதி வந்த உடனே சங்கரா மீன் கழுவி வச்சுக்கிறேன். அந்த சங்கரா மீனை உடையாமல் அதில் இறக்கிடுங்க. இறக்கி நல்லா கொதித்த உடனே மாங்காய் ஒன்று வெட்டி வச்சுக்கிறேன். அந்த மாங்காயும் போட்டு நல்லா கொதிக்கும். குழம்பு கொதித்த உடனே மீனை இறக்கிடுங்க. மீனை இறக்கிட்டு மாங்காய் உடச்சி வச்சுக்கிறேன். அந்த மாங்காயும் போட்டு குழம்பு அடுப்பை நிறுத்திட்டா சுவையான மீன் குழம்பு தயார். சாப்பிட்டு பாருங்கள்.
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.